அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமக்காக நாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளையோர் கைகளில் தான் இருக்கின்றது என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஒழுக்கம், தலைமைத்துவம், துணிச்சல், பொறுப்பு மற்றும் சமூக பங்களிப்பு தொடர்பாக இளையோரிடம் கடத்துவதில் தேசிய மாணவர் படையணி முக்கிய பங்களிப்பு வழங்குகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வு அண்மையில் கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலையில் தேசத்தில் இளையோர் பெருமிதம் என்ற தலைப்பில் அவர்கள் மிக பெரும் நிகழ்வை நடத்தியிருந்தார்கள். அது தொடர்பாக அவற்றின் எதிர்காலம் தொடர்பாக இன்றைய நிகழ்வில் நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய கலையகத்துக்கு வருகை தந்திருப்பவர் கேப்டன் பெருமாள் கௌஷிகன் மற்றும் கேப்டன் ஏ பவீன் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுமார்க்கன். கேப்டன், உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. நான் மாணவ தேசிய படையணியின் 36வது பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று அதனூடாக ஜனாதிபதி அவர்களால் அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அத்தோடு பாதுகாப்பு அமைச்சின் மொழிபெயர்ப்பாளராக இணைக்கப்பட்டுள்ளேன். நன்றி. கேப்டன், நீங்கள்? எனது பெயர் கேப்டன் ஏ பவீனா. நான் யாழ்ப்பாணம் வேம்படி உயர்தர பெண்கள் பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். இப்பொழுது இந்த தேசிய மாணவர் படையணி தொடர்பாக பலருக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கக்கூடும். ஏனென்றால் அண்மை காலங்களில் தான் இந்த பெயர் அதிகமாக பிரபலப்படுத்தப்படுகின்றது. இதற்கு முன்பு பல அமைப்புகள் இருந்தன. இப்பொழுது இந்த அமைப்பை பற்றி சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளில் கூற விரும்பினால் என்னத்தை கூறுவீர்கள்? அதாவது பொதுவாக சொல்ல வேண்டாம், இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்ற அடிப்படையில் எதிர்கால சுபிட்சமான இலங்கைக்கு அறிவுமிக்க, ஆரோக்கியமான, புத்திக்கூர்மை உள்ள தலைவர்களை உருவாக்குவதே எமது படையணியின் முக்கிய குறிக்கோளாகும். அதாவது ஒழுக்க சீர்கேடுகளை நாட்டுக்கு உற்பத்தி செய்து கொடுப்பது. அதாவது பெற்றோரின் மூலம் எமக்கு மாணவர்கள் கிடைத்தார்கள். அந்த மாணவர்களை ஒழுக்க சீரராக நாட்டுக்கு அர்ப்பணிப்பதே எமது படையணியின் முக்கிய குறிக்கோளாக நோக்கமாக அமைகின்றது. நல்ல விடயம். ஏனென்றால் இப்பொழுது இந்த தொழில்நுட்பம் சூழ்ந்த இந்த உலகில் நாங்கள் துரிதமாக எல்லாத்தையும் செய்ய வேண்டும் நோக்கும்போது சில விடயங்களில் நாங்கள் தவறி விடுகின்றோம். அந்த வகையில் நீங்கள் கூறுகின்ற அந்த ஒழுக்கம், தலைமைத்துவம், தொழிற்சல் மிக்க பங்குகள், பங்களிப்புகள், சமூக விடயங்கள் தொடர்பான அக்கறை இளையோரிடத்தில் இருக்க வேண்டும் என்பது உண்மையான ஒரு விடயம்தான். இப்பொழுது நீங்கள் இந்த தேசத்தின் இளையோர் பெருமிதம் என்ற தலைப்பு தொடிப்பொருளில் மிக பெரும் நிகழ்வை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தியிருந்தீர்கள். அந்த நிகழ்வின் நோக்கம் என்ன? அங்கு நடைபெற்ற நிகழ்வு தொடர்பாக கூறுங்கள். அது விரிவான ஒரு கேள்வி. அதை விரிவாக சாதாரணமாக அந்த கேள்வியை அந்த குறிப்பிட்ட டைமில் கூறுகின்றேன். அதாவது கிழக்கு மாகாணத்தின் தலைநகர் திருகோணமலை பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. பொதுவாக திருகோணமலை என்பது பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். வடக்கும் சரி கிழக்கும் சரி. அதற்காக மத்தியில் அமைந்துள்ள திருகோணமலை பல்லின மக்களை கொண்டுள்ளது. அப்போ பல்லின மக்களை கொண்டு, பல்லின மக்கள் என்றும் போது பல்லின மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். தமிழ், சிங்களம், முஸ்லீம் போன்ற இனக்குழுக்கள் காணப்படுகின்றது. சராசரியாக சனத்தொகை வீதங்கள் சமவீதத்தில் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அந்த நிகழ்வை கொழும்பில் நடத்துவதை விட திருகோணத்தில் நடத்துவது தான் சிறந்தது என்று எமது பணிப்பாளர் அவர்களின் குறிக்கோள் ஆகும். மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பணிப்பாளரும் அதை வரவேற்று அந்த நிகழ்ச்சியை கிழக்கு மாகாணத்தில் நடத்தினோம். ஸோ அதன் முக்கியமான நோக்கு வருகின்ற இளைய சமுதாயக்காரர்களையா இளைய சமுதாயத்தினிடம் புரிந்துணர்வு, தொடர்பாடல். அப்போ சிங்கள மாணவர்கள் அங்கு போய் சேரும்போது தமிழ் மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள் வந்து சேர்வார்கள். அப்பொழுது மொழி தொடர்பான பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. புரிந்துணர்வு. அடுத்ததாக மதம் சம்பந்தமான கலாச்சார நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றது. அதாவது இந்து மதம், பௌத்த மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், மத அந்யோன்யத்தாவாத மதங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு. தற்பொழுது சிறுவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு போதிக்கப்படும் போது, சொல்லும் போது அந்த மாணவர்கள் அதை மனதில் உள்வாங்கி அதன் அடிப்படையில் வருங்காலத்தில் செயற்படுவார்கள். அதன் அடிப்படையில் மாணவர்களின் மனமாற்றம், இப்போ அது யுத்த சூழலிலிருந்து மீண்ட மக்களுக்கு இவ்வாறான சூழல் அமையும் போது ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு வெளிப்படைய தன்மையாகவும் காணப்படும். அதன் அடிப்படையில் தான் புரிந்துணர்வு, முக்கியமாக புரிந்துணர்வு என்ற அடிப்படையிலே தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது.
ජාතියේ ජීවයනුමයි ලෝකයේ හෙට දවස අපේ මිතුරනේ මිතුරනේ අවදිවී නැගිටිමු දැන් ලොවක් තනන්නට ලොවක් දිනන්නට එක්වෙමු නැගිටිමු කදු ශිඛර මැදින් එන ජලදහරක්සේ එක්වෙමු හිනහෙමු අපි අපේ ලොවක් අපේ දයන් ගොඩනගමු රකිමු රැකෙමු එක්රොක් වෙමු හිරු හිනහෙන විට හිරු බැස යන විට මේ මිහිතලම පිවිතුරු හදවත් සිපගනිමු Tomorrow's world belongs to us. Rise awake, the time is now. Let's stand together here and now to build a world, to win the world. Together we rise, together we நீங்களே தேசத்தின் உயிர் நாடி நாளைய பொழுது நமக்கே உரியது இப்போதே விழித்தெழுவோம் ஒரு உலகை உருவாக்க உலகை வெல்ல ஒன்றுபடுவோம் ජාති ආගම කුලමල නැති හෙට දිනක් සොයා එක්ව නැගී හිද රකිමු රැකෙමු අපි ශ්‍රී ලංකා මාතෘභූමියයි ශ්‍රී ලංකා ජාතියේ ජීවයනුමයි ලෝකයේ හෙට දවස අපේ මිතුරනේ මිතුරනේ திருவண்ணாமலை என்பது இலங்கையின் பௌதிய வளங்களில் மிக சிறப்பான ஒரு நிலப்பரப்பு. பல்லின மக்கள் சமூக மக்கள் வாழ்கின்ற ஒரு தேசம். அந்த வகையில் நீங்கள் அந்த நிகழ்வை அங்கு ஏற்பாடு பண்ணும்போது அங்கு கிடைத்த ஆதரவு எவ்வாறு இருந்தது? உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விடயம். அரசு அதிகாரிகளும் சரி, ஆளுநரும் சரி, அடுத்து கல்வியலாளர்களும் சரி, அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட அதிகாரியும் சரி பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினார்கள். அதாவது அதுக்கு முக்கிய காரணம் எமது பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் வழிகாட்டலின் கீழ் மற்றும் எமது படையணியின் தேசிய மாணவ படையணியின் பணிப்பாளரின் ஊடாக இந்நிகழ்வு மிக சிறப்பாக ஏற்படப்பட்டது. அத்தோடு அப்பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள், அடுத்து மாணவர்கள், அடுத்து ஆசிரியர் பெருமக்கள், அடுத்து அதிபர்கள், அடுத்து கல்வியல் அதிகாரிகள் போன்றோரின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாகவே கிடைக்கப்பட்டது என்று கூறலாம் அந்த நிகழ்ச்சியின் ஊடாக. நிச்சயமாக. ஏனென்றால் வருங்கால தலைமுறைக்கு தேவையான விடயங்களை இந்த பயிற்சி பட்டறை மூலமாக நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இன்னும் பல கேள்விகள் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கவிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் கேப்டன் பவீனா அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, எந்த அடிப்படையில் மாணவர்கள் இந்த நிகழ்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? இந்த நிகழ்வானது இதன் தலைப்பே மாகாணங்களுக்கு இடையேயிலான இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம் என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டது. எனவே அதன் அடிப்படையில் இலங்கையில் 9 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மாணவர்கள் இதில் உள்ளீர்க்கப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே 350 மாணவர்களும் 50க்கு மேற்பட்ட அதிகாரிகளும் பயிற்சியாளர்களும் ஆசிரியர்களும் இந்நிகழ்ச்சி திட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் இப்பொழுது அரசாங்கம் முன்னெடுக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஒன்று இப்பொழுது அதிக அளவில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் ஊடகங்களிலும் அதிகமாக பிரபலப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த இளைஞர்களுடைய இந்த பணிகளுடன் சேர்த்து இந்த விடயத்தை எவ்வாறு நீங்கள் இணைத்துக் கொள்கின்றீர்கள்? இளைஞர்களிடையே நம்மை சுற்றியுள்ள சூழலையும்
சுத்தமாக வைத்து கொள்வதோடு அதை அழகாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன வெளிச்சியை அவர்களிடத்திலே ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். அது மட்டுமல்லாமல் வெறுமனமே சுத்தம் என்ற ஒரு கருப்பொருளுக்கு கீழ் இல்லாமல் நமது நாடு நமது பொறுப்பு, நாங்கள் நமது நாட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்றதான ஒரு மன வலிமையை இளைஞர்களிடையே கொண்டு வருவதற்காகத்தான் இவ்வாறான திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டோம். அதன் அடிப்படையில் நடைபவனி என்ற ஒரு விடயம் இந்த கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக நடைபெற்றது. அதில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. இப்பொழுது இளையோர்னு சொல்லும்போது பெண்களுடைய பங்களிப்பை பற்றி அதிகமாக நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் தங்களுடைய பங்களிப்பை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தேசிய மாணவர் படையணியில் பெண்களுடைய பங்களிப்பு வகிபாகம் எதுவாக இருக்கின்றது? ஆண் பெண் என்ற எந்த பேதமும் இல்லை. தேசிய மாணவர் படையணியிலே ஆண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சகல சலுகைகளுமே பெண்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. உதாரணமாக ஆண் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிலைகள், பதவி உயர்வுகள், அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி பதவி நிலைகள் கொடுக்கப்படுகிறது. ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடுமே தேசிய மாணவர் படையணியில் இடம்பெறவில்லை. அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகும். உண்மைதான், வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த பங்களிப்பு எதிர்கால உலகத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் கேப்டன் பெருமாள் கௌஷிகன் அவர்களும் கேட்க வேண்டிய கேள்வி, இலங்கை என்பது 2500 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு நாடு. டைவர்சிட்டின்னு சொல்வார்கள், பல்லின பல் சமூகம் சேர்ந்த பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு. இந்த நேரத்தில் கடந்த காலங்களில் பல முரண்பாடுகளை கடந்து இப்பொழுது அமைதியான முறையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் முயற்சி மூலமாக பல விடயங்கள் நடந்து ஏறிய வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் சமாளித்து இந்த தேசிய மாணவர் படையினுடைய நோக்கம் எவ்வாறு நிறைவேறி கொண்டிருக்கின்றது? உண்மையிலே அது வரவேற்கமான ஒரு கேள்வியும் கூட. என்ன விஷயம் என்றால், இது படிப்படியாக செய்து கொண்டு போகின்ற வேலை. அதாவது படிமுறை கீழே பிரமிட் ரீதியாக செய்து கொண்டு போகின்ற வேலை. இது திட்டம். இது ஒரே அடியாக அனைவரையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக ஒரே அடியாக யாரையும் மாற்ற முடியாது. நமது 30 கால யுத்த சூழலிலிருந்து மீண்டு வந்தவர்களை, அதாவது இது பொதுவாக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இதில் பங்கு பெற்றுகிறார்கள். அதாவது தேசிய மாணவர் படையிலே பங்கு பெற்றுகிறார்கள். 16,000 பேர் மற்றும் மாணவர்கள் உள்ளார்கள். அதில் சுமார் 14,000 பேர் மற்றும் பெரும்பான்மை சேர்ந்த சமூகத்தினர். ஆனால் தமிழ் பேசும் சமூகத்தினர் மிக குறைவாக காணப்படுகின்றார்கள். தற்பொழுது அந்த நிலை மாறி உள்ளது. யுத்தத்தின் பிற்பாடு இந்த தசாப்தத்தில் 2020 தொடர்ந்து முன்னேறி கொண்டு தான் செல்கின்றது. அதன் அடிப்பில் பார்த்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை தற்பொழுது மாணவர் படையணிக்காக தனது பாடசாலை மாணவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அத்தோடு மத்திய மாகாணம் 3 பிரதேச பெரும்பான்மையாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்றார்கள். மத்திய மாகாணத்திலும் சுமார் 140 விதமான பாடசாலைகள் இந்த மாணவர் தேசிய படையணியில் பங்கு பெற்றுகின்றார்கள். அதை பங்கு பெற்றும் போது அந்த மாணவரின் ஊடாக அந்த பாடசாலைக்கு வரப்பிரசாதமாக தான் அமைகின்றது. அதாவது ஒழுக்கம், அவங்களோட சீருடை அமைப்பு, சிகை அலங்காரம், அடுத்து நேர்த்தி, அடுத்து சொல்லப்போனால் தலை முதல் கால் வரை மற்றும் நேர்த்தியாக உடை எவ்வாறு அணிய வேண்டும், உணவு உட்கொள்வது எப்படி, நேர முகாமைத்துவம் உண்மைதான். நேர முகாமைத்துவம், காலையில் எவ்வாறு எழும்ப வேண்டும், எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும், பின்பு உணவு எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் போன்ற அடிப்படையிலிருந்து, அதாவது ஒரு பிள்ளை பிறந்தது முதல் இறக்கும் வரை தேவையான சகல விடயங்களையும் இந்த மாணவர் தேசிய படையணி கற்பிக்கின்றது. வெறுமனே சீருடைக்காக அல்லது இராணுவ மயம் அல்ல இது. இது ஒரு கல்விக்கூடம். உண்மையிலே சொல்ல போனால் கல்விக்கூடம். பாதுகாப்பு அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சின் ஊடாக இணைந்து தான் இந்த செயற்பாட்டை செய்கின்றது. பொதுவாக இந்த காலத்தில் பார்க்கும்போது ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. இல்லை, நான் கேள்வியாகவே கேட்டு விடுகிறேன் இதை. என்றால் கசப்பான அனுபவங்களை வரலாற்று ரீதியாக உணர்ந்தவர்களுக்கு இந்த சீருடை என்பது ஒரு சந்தேகமாக தான் இருக்க போகின்றது.
இந்த தேசிய மாணவர் படையினுடைய இந்த சீருடையும் இந்த நோக்கமும் எவ்வாறு இதில் பொருந்தி போகின்றது? இதில் உண்மையிலேயே அது நல்ல கேள்வி. அது எனக்கு இந்த சீருடை என்பது இலங்கையில் முதலாக தேசிய மாணவர் படை தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இராணுவங்கள் தோன்றுவதற்கு முன்னே தேசிய மாணவர் படையணி தான் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஏனைய இராணுவ அமைப்புகள் இலங்கையில் உருவாக்கப்பட்டது. இது உண்மையும் கூட. சுமார் 146 வருடங்கள். கண்டிப்பாக. அதன் அடிப்படையில் இது தேசிய மாணவர் படையின் படைப்பிரிவு என்பது 1992க்கு முன்பு சுயேட்சை படையாகத்தான் காணப்பட்டது. சுயேட்சை படையாக, இராணுவ சுயேட்சை படையாக காணப்பட்டது. பின்பு அது சுதந்திரமாக சுயேட்சையான படையாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது இராணுவத்தின் ஒரு பகுதியாக தான் இருந்தது. பின்பு அது பாடசாலை அந்த கல்வி அமைச்சினூடாக இணைந்து சுயாதீனமாக ஒரு அமைப்பாக காணப்பட்டது. இது முக்கியமான குறிக்கோள் என்று கேட்டால் மாணவர்களை மையப்படுத்தி கல்வி, கலாச்சாரம், பண்பு, ஒழுக்கம், தலைமைத்துவம் போன்றவற்றை போதிக்கும் இடமாகவும் முக்கியமாக முகாமைத்துவம், மனித முகாமைத்துவம் போன்ற அடிப்படை விஷயங்களை அங்கு போதிக்கின்றது. அதனூடாகத்தான் இந்த சீருடையும் அவ்வாறு தான் வந்தது. சீருடை முதலில் சொன்னேன் நான் உங்களுக்கு. முதல் ஆரம்பிக்கப்படும் போது இச்சீருடையே ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் இராணுவ படையிற்கு முன்புக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த படைப்பிரிவு. அதன் அடிப்படையில் இந்த சீருடை தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது. இந்த உலக நாடுகளை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண விடயம். பல நாடுகளில் இந்த முன்னெடுப்புகள் இருக்கின்றன. மாணவர்களுடைய ஒழுக்க விழுமியங்கள் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவதற்காக இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட நாங்கள் ஸ்கவுட்ஸை பற்றி பார்த்துருக்கலாம். தேசிய மாணவர் பேரவை அணி அப்படின்னு பல அமைப்புகளுக்குள்ளாக சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பொழுது இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக சிலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம். அதற்கு தெளிவுபடுத்த வேண்டிய பணி உங்களுடையது, எங்களுடையது. அந்த வகையில் இப்பொழுது கல்வியல் சூழல் அதிகமாக இருக்கும்போது இந்த இணைப்பாட விதானத்துக்கு அதிகமாக ஈடுபடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது பாடசாலை மட்டங்களில். நீங்கள் ஒரு ஒரு பெண் தர கேப்டன் அதிகாரியாக இருக்கின்றீர்கள். இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இன்றைய கால பெற்றோர் கல்வியை மட்டுமே ஒரு எடுகோலாக பார்க்கின்றார்கள். இணைப்பாட விதான செயற்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவதை தடை செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது பிள்ளைகளுடைய கல்வி பாதிப்படையும் என்கின்ற ஒரு மனநிலை எல்லா பெற்றோர்களிடமும் அது காணப்படுகிறது. ஆனால் இது ஒரு தவறான மனப்பாங்கு என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஒரு பிள்ளைக்கு கல்வி மட்டும் போதாது. பிள்ளைக்கு இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் கிடைக்கின்ற போதுதான் பிள்ளை தானாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அதைவிட தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது அதை துணிந்து ஒரு சவாலாக எடுத்து அதை வெற்றி கொள்ளக்கூடியதான ஒரு தன்னம்பிக்கை இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளினூடாகத்தான் பிள்ளைக்கு கிடைக்கின்றது. வெறுமெனவே கல்வியினூடாக இது கிடைக்கப் போவது இல்லை. இதை எல்லா பெற்றோர்களும் அறிந்து கொண்டால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று இலங்கையை பொறுத்த மட்டில் தற்கொலைகள், அதே மாதிரி போதைப்பொருள் பாவனைகள், தீய காரியங்கள் அதிகமாக தொலைபேசிக்குள் மூழ்கி கிடக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் பிள்ளைகள் கூடுதலாக மூழ்கி போகிறதற்கு காரணம் பிள்ளைகளை கல்வியில் மட்டும் பெற்றோர்கள் ஈடுபடுத்துவது. இப்போ இவ்வாறான இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது பிள்ளை மகிழ்ச்சியாகவும் இன்னும் அநேக நண்பர்களுடன் புற மொழி பேசுகின்ற நண்பர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது இவ்வாறான தீய வழியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு குறைவாக காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்த தேசிய மாணவர் படையினுடைய செயல் திட்டங்களில் கலை கலாச்சாரங்கள் என்பன உள்வாங்கி இருக்கின்றதா? உண்மையிலேயே கலை கலாச்சார நிகழ்வுகள் அதிகமாக உள்வாங்கப்பட்டு காணப்படுகின்றது. இப்போ சில பகுதிகளில் சில இனங்கள் மட்டுமே வாழ்கின்றார்கள். தமிழர், சிங்களவர்கள் என்று சொல்லி சில பகுதிகளில் மட்டும் வாழ்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த தேசிய மாணவர் படையணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. என்னென்று சொன்னால் கலாச்சார நிகழ்வுகளை அவங்கள் இந்த தேசிய மாணவர் படையணியில் நடத்தப்படுகின்ற கணிப்பீட்டு முகாம்களில் இவ்வாறு நடக்கப்படுகின்ற தலைமைத்துவ பயிற்சிகளில் அவர்கள் தங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளை வெளிப்படுத்துகின்ற போது நாங்கள் பிற மொழி சமய கலாச்சார நிகழ்வுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு அவர்களுடைய மொழியில் இருக்கின்ற அந்த கலாச்சார பண்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேசிய மாணவர் படையணி எங்களுக்கு தந்தது. எங்களுக்கு மட்டுமல்ல, எமது பிள்ளைகளும் பிற சமய மொழியை பேசுகின்ற பிள்ளைகளுடைய கலாச்சார நிகழ்வுகள் அவங்களுடைய வாழ்க்கை பின்னணிகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதனூடாக கிடைக்கப்பெற்றது. இதே நேரத்தில் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வி இருக்கும்.
இதில் நாங்கள் என் பிள்ளைகளை இணைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? வெளிப்புறத்திலிருந்து அவர்கள் கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்ன? எதிர்காலத்தில் எவ்வாறான விடயங்களில் அவர்கள் வரப்பிரசாதமாக உள்வாங்கிக் கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த வகையில் கேப்டன் நான் பெருமாள் கௌஷிகன் அவர்களும் இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். என்ன விஷயம் கேட்டால் அதில் நீ வரப்பிரசாதம் சொல்லும்போது ரெண்டு விஷயம் இருக்கா இல்லை. அப்போ ஒன்று, ஆசிரியராக அதிகாரி இணைக்கப்படும் போது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் காணப்படுகின்றது. மற்றும் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அமைகின்றது. பல வரப்பிரசாதங்களுக்கு உள்ளது. அதில் குறிப்பிட்டவை சொல்கிறேன். சீருடை, அதாவது ஒரு சீருடை பெறுவது என்பது முக்கியமான விடயம். அதாவது இலங்கையில் இராணுவத்துக்கும் மற்றும் வைத்தியத்துறைக்கும் மற்றும் குறிப்பிட்ட ஒரு நிறுவனங்களுக்கு மாத்திரமே சீருடை வழங்கப்பட்டது. அந்த வாழ்க்கை பூராவும் அந்த சீருடை அணியக்கூடிய வாய்ப்பு அந்த மாணவர்களுக்கு அமைகின்றது. அது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் என்னவென்றால், இவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படும் போது அந்த தேசிய மாணவர் படையணியின் உறுப்பினராக இருந்து அதில் பங்கு பற்றி பயிற்சிகளை பெற்றிருப்பின் அவர்களுக்கான பல்கலைக்கழகத்தில் புள்ளிகள் வழங்கப்படும். அதாவது கீழிருந்து மேல் நோக்கி வரும்போது குறிப்பிட்ட சில பல்கலைக்கழக கட் அவுட் புள்ளி என்று சொல்வார்கள். அந்த புள்ளிகளை பெறாத ஓரிரு புள்ளிகளின் அடிப்படையில் வெட்டுப்படும் போது இந்த கேடெட், அதாவது தேசிய மாணவர் படையணியின் பயிற்சி பெற்ற சான்றிதழ் இருப்பின் அந்த புள்ளி அவர்களுக்கு வழங்கப்படும். அதனூடாக அவர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் பெறுகிறார்கள். அத்தோடு கேடியூ என்ற கொத்தலவல்ல பல்கலைக்கழகத்திலும் இது பயிற்சிகளை பெற முடியும். அதாவது இராணுவ ரீதியாகவும் பயிற்சி பெற முடியும், அல்லது சிவில் ரீதியாகவும் பயிற்சிகளை பெற முடியும். அதில் நிறைய பயிற்சிகள் நடைபெறுகின்றது. அதாவது வைத்தியத்துறையிலிருந்து சகல துறைகளும் அங்கே காணப்படுகின்றது. அந்த பயிற்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த கேடெட் மாணவர்களுக்கு, அதாவது மாணவ சிப்பாய்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எனவே தொடர்ந்து பல விடயங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இடைவெளியின் பின்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். மாணவர் தேசிய படையணியின் நோக்கம், இலக்குகள், எதிர்கால பயன்கள் தொடர்பாக பல விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அண்மையில் நடந்து முடிந்த திருகோணமலையில் நடந்த அந்த பரிமாற்ற நிகழ்வு தொடர்பாக பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன? பிள்ளைகள் தேசிய மாணவர் படையணியினூடாக நடாத்தப்படுகின்ற கணிப்பீட்டு முகாமில் வளமையாக ஒவ்வொரு வருடமும் பங்கு பெற்றுவார்கள். ஆனால் இந்த இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டமானது மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் காணப்பட்டது. இப்போ நாங்கள் ஒரு பாடசாலை ரீதியாக 25 மாணவர்கள் பங்கு பெற்றுகின்ற போது எல்லா நிகழ்வுகளிலும் பாடசாலை மாணவர்கள் ரீதியாகத்தான் 25 மாணவர்களும் பங்கு பெற்றுவார்கள். ஆனால் இந்த தலைமைத்துவ பயிற்சியில் எவ்வாறு நடைபெற்றது என்றால், ஒவ்வொரு மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி பிள்ளைகள் வருகின்ற போது எல்லா மாணவர்களையும் குழுக்களாக பிரித்தார்கள். அப்போ குழுக்களாக பிரிக்கின்ற போது எல்லா மாகாணங்களை சேர்ந்தவர்களும் ஒரு குழுவில் இடம்பெறுவார்கள். அப்போ பிள்ளைகள் மற்ற இன மத மொழி பேசுகின்ற பிள்ளைகளோடு பழகுவதற்கு ஒரு கூடுதலான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தது இந்த இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டத்தாலே தான் இது கிடைத்தது. அதைவிட இந்த குழு முறையில் தான் எல்லா நிகழ்வுகளுமே இங்கே நடந்தது. அப்போ பிள்ளைகளுக்கு அந்த பாடசாலை ரீதியாக கணிப்பீட்டு முகாம்களில் பங்கு பெற்றுகிற பிள்ளைகளுக்கு இது ஒரு குழு, எல்லா மாணவர்களையும் இணைத்து ஒரு குழுவாக இயங்குகின்ற போது மற்றவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மொழிகளை அறிந்து கொள்ளக்கூடியதான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் கூடுதலாக காணப்பட்டது. மற்றது பிள்ளைகளின் ஆளுமை வளர்ச்சிக்கு இது ஒரு பங்களிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் ஒரு குறுகிய சிந்தனை, ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக அவர்களுடைய ஒரு பார்வை விரிவடைந்தது என்று தான் நான் கூறுகின்றேன். அனைத்து மாகாணங்களும் பங்கு பெற்றியதாக கூறுகின்றீர்கள். அனைத்து மாகாணங்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டதா? உண்மை, அனைத்து மாகாணங்களுக்கும் கூடுதலாக வடகிழக்கு மாகாணங்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. ஏன்னு கேட்டால், அது என்ன விஷயம் கேட்டாங்கன்னா, அவர்கள் பங்கு பெற்றது குறைவு என்று கூற முடியாது. விகிதாசார அடிப்படையில் குறைவு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை இம்ப்ரூவ் பண்ண, அதாவது அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் கிழக்கு மாகாணத்தில் அதை மத்திய இடமாக கொண்டு அதை செயற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சி திட்டம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஏனைய பிரதேசங்கள், கொழும்பு மாகாணம், அடுத்து தெற்கு, அடுத்து மத்திய மாகாணம் போன்ற பல பிரதேசங்களிலிருந்து மாணவர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள். கேடெட் மாணவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவ்வாறான பிரதேசங்கள் வரும்போது பல்லின கலாச்சாரங்கள், பல்லின நடைமுறைகள்
மொழி பேசுபவர்கள், அதாவது நம்ம தமிழ் பேசும்போது வடகிழக்கு தமிழ், மலையக தமிழ் அப்படின்று காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பெரும்பான்மை சிங்களம் பேசும்போது அவ்வாறான மொழி பேச்சு வழக்கு உள்ளது. அந்த மாதிரி பேச்சு வழக்கு, உணவு பழக்கங்கள் கொண்ட மாணவர்களும் காணப்படுகிறார். உணவு பழக்கங்கள் மாறுபடுகின்றது. இவ்வாறான சூழலிலிருந்து வருகின்ற மாணவர்கள் ஒருநிலைப்படுத்தி, அதாவது திருகோணமலையில் ஒருநிலைப்படுத்தி அவர்களை அந்த மாணவர்களுடன் இணைக்கும் போது அந்தந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற மொழி, அடுத்து உணவு, அடுத்து சம்பிரதாயங்கள், நடைமுறைகள், அவங்களோடது அந்த சூழல் சார்ந்த செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் திருகோணமலை தெரிவு செய்யப்பட்டது. திருகோணமலை தெரிவு செய்யும் போது அது இலங்கையிலே வடகிழக்கு மாகாணத்தின் தலைநகர் என்ற அடிப்படையில் தான் அது அங்கு தெரிவு செய்யப்பட்டது அந்த மாகாணம். அத்தோடு இங்கிருந்து, அதாவது மேற்கு மாகாணத்திலிருந்தோ தென் மாகாணத்திலிருந்தோ மாணவர்கள் திருகோணமலை சென்றடையும் போது ஒரு புதிய சூழலுக்கு வருகின்றார்கள். புதிய சூழலுக்கு வருகின்றார்கள். கொழும்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம். ஆனால் கொழும்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது பிரசித்தி பெற்ற பாடசாலைகள் மட்டுமே பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றன. ஆனால் அதில் கொழும்பிலும் தமிழ் பாடசாலை உள்ளது, தமிழ் மொழி பேசும் பாடசாலை உள்ளது. இருப்பினும் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் பேசும் மாணவர்கள் ஒப்பிடும் போது அது குறைவாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் எமது தேசிய மாணவர் படையணியின் பணிப்பாளர் அவர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பணிப்பாளர் அவர்களும் இணைந்து பாதுகாப்பு அமைச்சோடு ஒன்றிணைந்து இந்த செயற்திட்டத்தை திருகோணமலை மாவட்டத்தில் கொண்டு சென்றார்கள். அது உண்மையிலே வெற்றி அளித்தது. அதனூடாக திருகோணமலை பிரதேசத்தில், அதாவது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தில் வசிக்கின்ற பெற்றோர்கள் இந்த நிகழ்வை பூரணமாக கண்டு கழித்தார்கள். அங்கு வந்த பிள்ளைகளும் தமது பெற்ற அனுபவங்களை பெற்றோருக்கு கூறியிருக்கும், அதாவது பெற்ற அறிவினை பெற்றோருக்கு கூறியிருக்கும். அதனூடாக தேசிய மாணவர் படை என்பது என்ன, அதன் செயற்பாடுகள் என்ன, அங்கு என்ன நடைபெறுகின்றது போன்ற விடயங்களை பிள்ளையினூடாக ஒரு தொடர்பு சாதனூடாக பெற்றோரை சென்றடைந்திருக்கும். ஏற்கனவே நாங்கள் இது போன்ற கலந்த ஆலோசனை பேட்டிகளை நடத்தியுள்ளோம். அதாவது வடகிழக்கு மாகாண கல்வியலாளர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு தேசிய மாணவர் படை என்றால் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன, அது எவ்வாறு செயற்படுகின்றது போன்ற விடயங்களையும் அவர்களுக்கு கூறியுள்ளோம். அதனை இணைத்துக்கொண்டு இந்த செயல் திட்டமானது, இளைஞர் பரிமாற்ற செயற்திட்டமானது திருகோணமலையே கேந்திர நிலமாக கொண்டு நாம் ஆரம்பித்தோம். மீண்டும் பல பிரதேசங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகளை போன்ற வடக்கு, கிழக்கு, மேற்கு தலை 9 மாகாணம் உள்ளது. அந்த மாகாணங்களில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வோம் என்பது எமது கருத்து. அருமை. இந்த நேரத்தில் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி தொடர்பாக ஒரு கையேடு இதை பார்க்க கிடைத்தது. இதில் தேசத்தின் இளையோரின் பெருமிதம், இங்கு பல புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன கடற்கரை முதலுதவிகள் தொடர்பாக. இப்பொழுது நாட்டு அதிகமாக பேரழிவுகளை சந்திக்கின்றது. இந்த நேரத்தில் பேரிடர் காலங்களில் இவர்கள் எவ்வாறு உதவி செய்வது, முதலுதவிகள் எவ்வாறு செய்து கொள்வது, இது தொடர்பாக பயிற்சிகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டனவா? முன்னெடுக்கப்பட்டது. அதாவது அன்னார்த்த முகாமைத்துவம் என்ற அடிப்படையில், அதாவது ஒரு பேரழிவு ஏற்படும் முன் நாம் எவ்வாறு முன்னாயத்தம் செய்வது, உயிர்களை எவ்வாறு காப்பாற்றுவது போன்ற விடயங்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அதாவது பேரழிவு ஏற்படும் முன் அதன் முக்கிய நிகழ்வுகள் நமக்கு தொலைக்காட்சியூடாகவும் தொலைபேசியூடாகவும் அறிவிக்கப்படுகின்ற அந்த செய்திகளை எவ்வாறு உள்வாங்கி அதற்கான முன்னேற்பாடு எவ்வாறு செய்ய வேண்டும். அதாவது சுனாமி வரும்போது எச்சரிக்கை அளிக்கப்படுகின்றது. அந்த எச்சரிக்கை மணி சாதாரண தற்பொழுது தான் அது பரிச்சித்து பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏற்கனவே அந்த சுனாமி வந்த காலத்தில் இருக்கவில்லை. அதன் அடிப்படையில் தான் அவ்வாறு சேதங்கள் ஏற்பட்டது. ஆனால் தற்போது அப்படி அல்ல. இந்த தேசிய மாணவர் படையின் படையில் உள்ள மாணவர்களுக்கு, அதாவது சிப்பாய்களுக்கு இந்த முன்னாயத்த செயற்பாடு தொடங்கி வைக்கப்பட்டு அது போதிக்கப்படுகின்றது. அத்தோடு ஒரு பாதையில் விபத்து ஏற்பட்டால் கல்வியை மட்டும், அதாவது நான் சொல்கிற பாடசாலை கல்வி மட்டும் கற்று அது வேலை இல்லாது, உண்மையில்லாது கல்வி அறிவு மட்டும்தான். இந்த மாதிரி, அதாவது தேசிய மாணவர் படை அணியின் முதலுதவி பயிற்சிகள் காணப்படுகின்றது. அந்த முதலுதவி பயிற்சி மூலம் ஒருவர் ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பின் மூலம் கீழே சரிந்து விட்டால் அவர் எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்,
யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டும், ஆம்புலன்ஸுக்கு எப்போது தொடர்பு பண்ண வேண்டும், யாருக்கு அறிவிக்க வேண்டும் போன்ற விடயங்கள் போதிக்கப்படுகின்றது. அப்போ ஒரு உயிரை காப்பாற்றுவது ஒரு மிக சிறந்த பண்பு அது. அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு தேசிய மாணவர் படையில் பயிற்சி பெற்ற ஒரு மாணவன் அந்த செயற்பாடை கட்டாயம் மேற்கொள்வான் என்பது எமது ஆழ்ந்த கருத்து. இந்த நேரத்தில் இந்த ஒரு மாணவர்களை ஒரு இடத்தில் ஒன்று கூடி வைப்பது அந்த காலங்களில் வேறு விதமாக இருக்கும். இப்பொழுது இந்த தொழில்நுட்ப புரட்சியின் விளைவாக இந்த கையடக்க தொலைபேசி பாவனைகள், தொழில்நுட்ப பாவனைகள் மத்தியில் அவர்களை ஒன்று திரட்டி இவ்வாறு சமூகம் ஒன்றிணைந்த ஒரு பரிமாற்ற நிகழ்ச்சியை மேற்கொள்வதில் சில குறைபாடுகள் இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுகின்றது. இவ்வாறான விடயங்களை நீங்கள் எவ்வாறு இந்த இடத்தில் கடந்தீர்கள்? அதை ஒருங்கிணைப்பதற்கு இலகுவாக இருந்ததா? ஒருங்கிணைப்பது ஒரு சிரமமான காரியம் அது. ஏனென்றால் தற்பால மாணவர்கள், அதாவது 7 வயது தொடக்கம் 19, 21 வயது மட்டும் மாணவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் அடிப்படையிலேயே ஆன்லைன் கல்வி போதிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தா சகலரும் தொலைபேசியின் ஊடாக மூழ்கி கிடக்கின்றார்கள். அது உண்மையில் ஒரு சீரான விஷயம் அல்ல அது. ஆனால் அவ்வாறுபட்ட மாணவர்களை ஒன்றை திரட்டி இந்த பயிற்சிக்கு எடுப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்வதென்றால் பெரிய விடயம். கட்டுப்பாடுகள் சொல்வது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இந்த தொலைபேசிகளை வைத்துவிட்டுத்தான் இந்த பயிற்சிக்கு வர வேண்டும். தொலைபேசி முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பது அதன் அடிப்படை இது. அப்போ ஒரு 6 நாள் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. ஒரு கிழமை வாரம் மட்டும். அந்த நேரம் அவர்கள் தொலைபேசி பாவிக்க தடை விதிக்கப்பட்டது. அப்போ அந்த ஃபோனில் மூழ்கியிருக்கும் போது இது ஒரு மனிதனுக்கு பொதுவாக 21 நாளுக்கு தான் ஒரு பழக்கம் மறக்க வேட்பாடு. அதில் ஒரு பங்கு 21 நாளில் 7 ஒரு பங்கு நாங்கள் இல்லாமக்கியிருக்கோம். அது உண்மையில் நல்ல விஷயம். அது தொடர்ந்து அது கட்டாயம் ஃபோன் பாவிக்க வேண்டும். ஆனால் இந்த ஃபோனில் மூழ்கியிருக்கும் மாணவர்களை விரைவாக மீட்க முடியாது. உண்மைதான். படிப்படியாக பயிற்சியினூடாகத்தான் எடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த தேசிய மாணவர் படையணி முக்கியமாக இந்த மாதிரி கூடாத விடயங்களிலிருந்து அவர்களை பிரிவு நடத்திலிருந்து எவ்வாறு மீட்பது. சகல மாணவர்கள் பிரிவு நடத்தை என்று கூறவில்லை. குறிப்பிட்ட அந்த பயிற்சியினூடாக ஒரு கண்ணியமிக்க ஒழுக்க சீலர்களை இவ்வாறு உருவாக்குவது, அந்த செயற்பாட்டு திட்டங்களைத்தான் முன்னோக்கி செல்கின்றது. உண்மை. மறுமனை மாணவர்கள் மாத்திரமல்ல, தலைகுனிந்து அந்த 5 அடி திரைக்குள் 5 இன்ச்சஸ் திரைக்குள் மூழ்கி கிடப்பவர்களுக்கு பொதுவான ஒரு விடயம்தான். ஏனென்றால் அந்த 6 நாட்கள் நிச்சயம் அவர்கள் சமூகமயமாயிருப்பார்கள், பல விடயங்களை கற்றிருப்பார்கள், பல கலாச்சாரங்களை கற்றிருப்பார்கள், பல மொழிகளை பரிமாற்றிக் கொண்டிருப்பார்கள், புதிய நட்புகளை உருவாக்கியிருப்பார்கள். அந்த வகையில் இந்த பாசறை என்பது பிரிட்ஜ்னு சொல்வார்கள், பாலங்கள் போன்று இணைப்பான ஒரு விடயமாக இருக்கும். எத்தனை மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள்? நிகழ்ச்சி திட்டத்திலே எல்லா மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 350 ஆண் பெண் மாணவர்கள், தேசிய மாணவர் படியணியைச் சேர்ந்த மாணவர்களும் தேசிய இளைஞர் படியணியைச் சேர்ந்த மாணவர்களுமாக மொத்தமாக ஏறத்தாழ 350 மாணவர்களும் 50க்கு மேற்பட்ட அதிகாரிகளும் ஆசிரியர்களும் பயிற்சியாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். வழமையாக கணிப்பீட்டு முகாம் என்று நாங்கள் பார்க்கும்போது தனித்தனி ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாகத்தான் நடந்தது. இந்த இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டத்திலே ஆண் பெண் இருபாலர்களும் இதில் உள்வாங்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் தேசிய மாணவர் படையணியின் பெண்களுடைய வகிவாகங்கள் தொடர்பாக பல விடயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேப்டன் ஏ பவினாக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தேசிய மாணவர் படையணியின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் APCR பிரேமதிலக RSP USP NDC அவர்களுக்கும், எமது 20வது படைப்பிரிவு யாழ்ப்பாண அதிகாரிகளுக்கும், எனது பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நேரத்தில் கேப்டன் ஏ பவினாவை தொடர்ந்து மாணவர் சார்பில் ஒரு படைப்பிரிவு அதிகாரி வரப்போகின்றார். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இடைவெளி முன்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். தேசத்தின் இளையோரின் பிரதிநிதியுமாய் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி அண்மையில் பெருமெடுப்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அந்த இளையோர் பாசறையில் பயிற்சி பெற்ற மாணவருடன் இந்த நேரத்தில் பேசிக்கொள்வது நிகழ்ச்சியின் சார்பாக சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் வாரண்ட் ஆஃபீஸர் 1 E. எட்வின் அரோஷன், கோப் ரெஜிமெண்ட் சார்ஜனாக இருக்கிறீங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். நான் வாரண்ட் ஆஃபீஸர் 1 E. எட்வின் அரோஷன். நான் தேசிய மாணவ சிப்பாய்கள் படையினுடைய கோப்ஸ் ரெஜிமெண்ட் சார்ஜன் மேஜராக இருக்கிறேன். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கிரேட் 13 பயோ ஸ்ட்ரீமில் படித்து கொண்டிருக்கிறேன்.
இந்த கோப்ஸ் ரெஜிமெண்ட் சார்ஜன் மேஜர் பதவி நிலைக்கு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டுக்குரிய அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறேன். அதாவது 146 வருடங்களில் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து முதலாவது தமிழ் மாணவ சிப்பாய் நான் தான். இந்த நிலையில் நான் ஒரு பெருமகிழ்ச்சி. மகிழ்ச்சி, அதோட வாழ்த்துக்களும் கூட. இந்த நேரத்தில் உங்கள் அனுபவ பகிர்வை பற்றி கொஞ்சம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல மாணவர்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விடயமாக இருக்கும். எவ்வளவு காலம் நீங்கள் இதில் இணைந்து? நான் வந்து 2022ஆம் ஆண்டு, அதாவது என்னுடைய அண்ணாவை பார்த்து தான் நான் முதல் தேசிய மாணவ சிப்பாயில் சேர்ந்த நான். அண்ணாவும் இருந்தவர் இது? எங்கள் அண்ணாவும் போன வருஷம் இதே பதவி நிலைக்கு வடமாகாணத்துக்கு பொறுப்பான அரசமாக இருந்தவர். அந்த நிலையில் அவரோடு சேர்ந்தேன். அதை விட எனக்கு வந்து அந்த சீருடை, அதாவது இராணுவ படையாக இருந்தாலும் சரி, விமானப்படை, நேவி, இந்த சீருடைகளில் வந்து எனக்கு சிறிய வயதிலிருந்தே ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது. அந்த நிலையில் பாடசாலை சீருடையை விட மேம்பட்ட இன்னும் ஒரு சீருடை அணியணும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசையில் வந்து தேசிய மாணவ சிப்பாய்க்குள்ளே வந்து சேர்ந்தேன் நான். 2022ஆம் ஆண்டு கெடிட்டாக சேர்ந்து 2023 லான்ஸ் கோப்ரல், பிறகு அங்கால சார்ஜன், அதுக்கு பிறகு வந்து ப்ரொவின்ஷியல், அதாவது வடமாகாணத்துக்குரிய பயிற்றுவிப்பாளராக இருந்தேன். அதாவது மாணவ சிப்பாய்களுக்கு பயிற்றுவிக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து யாழ் மாவட்டத்துக்குரிய ரெஜிமெண்ட் சார்ஜன் மேஜராக தெரிவாகி, அதுக்கு பிறகு வடக்கு மாகாணத்துக்குரிய ரெஜிமெண்ட் சார்ஜன் மேஜராக தெரிவாகி 9 மாகாண ரெஜிமெண்ட் சார்ஜன் மேஜர் சிறப்பாக இருப்பினும் அவைகளுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பினோம். அந்த இன்டர்வியூவில் வந்து கூடிய புள்ளி எடுக்கிற ஒரு ஆள் வந்து ஓல் ஐலண்ட், அதாவது முழு கோப்ஸுக்குரிய, அதாவது தேசிய மாணவ சிப்பாய்களுக்குரிய ஒரு ரெஜிமெண்ட் சார்ஜன் மேஜராக வருவார். அந்த வகையில் நான் இந்த வருஷம் செலக்ட் ஆனேன். நான் வந்து இது வரைக்கும் 18 பாசறைகள், அதாவது பயிற்சி நிலை பாசறைகள் 18, என்னுடைய கடமை பாசறைகள் மற்றும் அந்த அணிநடைகள், இண்டிபெண்டன்ஸ் டே, வேறு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 28 பாசறைகள், மொத்தம் வேறு சில விசிட்டிங் சாதுகளும் சேர்த்து 32 பாசறைகள் கிட்ட நான் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். இதில் என்ன சொன்னால், தேசிய மாணவ சிப்பாய்களில் இணைஞ்ச பிறகு வந்து என்னுடைய நண்பர் வட்டாரம்ன்றது வந்து சொல்லும் போது யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே மட்டும் முடங்கி இருந்த அந்த நண்பர் வட்டாரம்ன்றது முழு நாட்டுக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு நண்பர் வட்டாரம் வந்துட்டு. இப்போ நான் முதல்ல வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்டா, அங்கேருந்து வெளியூர் மாவட்டத்துக்கு போனால் அங்கே ஒருத்தர் எனக்கு தெரியாது. இப்போ கொழும்பு வரைக்கும் வந்து நான் இங்கே இருக்கிற ஆர்எஸ்எம்மாக்கள் கேடட்டாக்கள் வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி எதுவும் தேவையா, விஷ் பண்ண எதுவும் பிரச்சனை என்றா கூப்பிடுங்க அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு பொண்ட் வந்து எனக்கு நல்லா கிரியேட் ஆகிடுது. மெட்டது கெடெட்கோவில் இருந்து வந்து முதலாவது டிசிப்ளினுக்குரிய ட்ரில், ஃபிசிக்கல் ட்ரைனிங், மெட்டது ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ், மெட்டது ஜங்லிங், மெட்டது மவுண்டைன் கிளைம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சேரும் மேடமும் வந்து முதல் சொல்லியிருப்பேன் நிறைய என்னென்ன இருக்குண்டு. அவ்வளோத்துலேயும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். மெட்டது பிரசிடென்ட் கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேசிய மாணவ சிப்பாய்களுக்கு கலர்ஸ் கொடுக்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு February 19. அதுக்கு வந்து நாங்கள் அதுக்கு வந்து இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் வந்து 360 பேருக்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பரேட், பெரிய ஒரு பரேட்டில் பிரசிடென்ட் வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து அந்த பரேட்டில் 3 தமிழாக்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி ஒரு பரேட்டுன்னு சொன்னால் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய டீமுக்குள்ள ஒரு 50 பேர் 80 பேருக்கு தமிழாக்கள் இருக்கணும், தமிழ் பிள்ளைகள் இருக்கணும். அந்த இதில் நான் ஒரு பெருமை சந்தோஷப்படுறேன். இதில் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து முதலாவது நட்பு வளரும். அது நேரத்தில் பாடசாலையில் போனால் எங்களை வந்து தனியாக தெரியும். இப்போ என்ன வந்து இப்போ பார்த்தாங்கன்னா தனியாக சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட பாடசாலை கெடெட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தாங்கன்னா நீ கெடெட் தான் என்ன தனியாக சொல்லுவாங்க. ஏன்டா அந்த டிசிப்ளின் அப்படி நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டரில் பழகியிருக்கோம். அதோட எங்கள் ட்ரைனிங் சென்டருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. அந்த ட்ரெஸ் கோட் இல்லாட்டிக்கு உள்ளே விட மாட்டாங்க. அதே நேரத்தில் ஷேவ் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸுகளுக்கு மதிப்பளிச்சிருந்தால் தான் தேசிய மாணவ சிப்பாய் அந்த ட்ரைனிங் சென்டருக்குள்ளே முதலாதுங்களை விடுவிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பழகி பாடசாலையிலையும் அந்த சிறந்த ஒரு ஒழுக்கத்தை வந்து நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நல்லபடியாக இப்பொழுது இணைப்பாட விதானம் என்பது கல்விக்கு பலம் சேர்க்கும் ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இருந்தபோதும் இணைப்பாட விதானத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என்று கூறுகின்ற ஒரு தரப்பும் இருக்கின்றது. நீங்கள் சொல்லுங்கள், இதில் நீங்கள் ஈடுபடுவதால் உங்கள் கல்வி நடவடிக்கை ஏதாவது பாதிக்கப்படுகின்றதா? இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து சில பேருக்கு நம்ப இயலாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ப்ரொவின்ஷியல் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்குள்ள சார்ஜன்கள், அதாவது பாடசாலை அணிக்குரிய தலைவருக்குரிய ஒரு ட்ரைனிங் கோர்ஸ், அது வந்து ரண்டம்பே பைஜிமாவில் நடந்தது. அதுக்கு வந்து நான் கடமைக்கு போயிருந்தேன். அதாவது அங்கே இருக்கிறாக்களை பார்க்குறதுக்குரிய டியூட்டிக்கு போயிருந்தேன், அதாவது மேல் அந்த நிர்வாக வேலைகளுக்காக. அது வந்து நான் போனது இந்த ஓலெவல் எக்ஸாம் ஒரு திங்கட்கிழமை தொடங்கியிருந்தது. அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை தான் நான் அந்த கேம்பால் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். அந்த கேம்ப் 10 நாள் நடந்தது.
டியூட்டி முடிச்சுட்டு வந்து அதுக்கு அடுத்த திங்கள் என் ஓலெவல் ஃபைனல் பரீட்சை நடக்க போகுது. அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை, அதாவது திங்கள் நடக்க போகிற ஞாயிறு சனி வெள்ளிக்கிழமை ஒரு 1 day ட்ரைனிங் கேம்ப் வச்சது. நான் அதுக்கும் போனேன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஏண்டா எனக்கு தெரியும் என்னுடைய கெப்பாசிட்டி என்னென்று. அதாவது அதோட இணைப்பாத பாடவிதானம் வந்து படிப்பு குழப்பம் மட்டும் ஒரு பொய்க்கதை. ஒருத்தனால வந்து அவனோட மூளை வந்து இப்போ படித்து கொண்டு இருந்தால் படிப்பு சரி வராது கடைசி வரைக்கும். அது உண்மை. நான் நேராக அனுபவித்த ஒரு விஷயம். அது கிரேட் 6, 7 அதுக்கு பிறகு எப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு சேர்ந்தனோ அப்போலேருந்து என் படிப்பு வந்து கொஞ்சம் தூக்க வலிக்கிட்டது. அந்த நிலையில் வந்து நான் ஓலெவலில் 9 எடுத்தேன். நான் ஓலெவலில் அதாவது இப்படி ஒரு கிழமைக்கு முதல் கேம்புக்கு போனால் 2 நாளைக்கு முதல் 1 day கேம்பில் நின்று நான். ஆனாலும் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் எனக்கு வந்த ரிசல்ட்ஸ் வந்து 9. அதுக்கிடையில் எக்ஸாம் வந்து திங்கள் செவ்வாய் புதன் அடுத்த கிழமைக்கும் மாற்றப்படும். டைம் டேபிளில் போயிட்டுது. சனி ஞாயிறு வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்களோட பெட்டாலியனில் வந்து எங்களோட படையணியோட அலுவலகத்தில் சிங்கள கிளாஸ் நடக்குது. அதை மேற்பார்வையிடுறதுக்கு நான் போனேன். எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறதுக்கு நான் 9 எடுத்தேன். ஸோ இது வந்து இப்போ பிரச்சனை இல்லை. A-levelலேயும் நான் பயோஸ்ட்ரீம் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போவும் விடாமல் தேசியமான ஜிபேக்கு வரேன். ஏன்னு சொன்னால் எனக்கு படிப்பு தேவை தான். அதை விட என் பர்சனாலிட்டி அண்டு என் எக்ஸ்ட்ரான எக்ஸ்ட்ராடனரியான விஷயங்கள் எனக்கு தேவை. என்றதால் வரேன். நீங்கள் கதைக்கும் போது நான் கடந்த காலத்துக்கு ஞாபகத்துக்கு போயிட்டேன் என்றால் எனக்கும் இணைப்பாட விதானம் அதிகம். அந்த வகையில் நல்லொரு விடயம். இந்த நேரத்தில் அண்மையில் நடந்த திருவண்ணாமலை விடயம் தொடர்பாக நாங்கள் பேசலாம். அங்கு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அது தொடர்பாக புரிதல் தொடர்பாக கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. வளமையாக வந்து எங்களோட பாசறை வந்து என்ன சொன்னால் ஒன்று ரந்தனிகளில் இருக்கிற ரந்தமை பயிற்சி முகாம் நடக்கும். அப்படி இல்லாட்டிக்கு முல்லைத்தீவில் இருக்கிற பயிற்சி முகாம் நடக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமாக வந்து கவசப்படையணியினுடைய 4வது படைப்பிரிவினுடைய ஒரு பாசறை கேம்ப் உண்டு. அது ஒரு ஆர்மி கேம்ப் தான், ரெகுலர் ஃபோர்ஸில் கேம்ப். அங்கே போய் நாங்கள் இருந்தாங்க. இது ஒரு மாற்றம். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான சூழ்நிலை. வளமையாக போகிற கேம்ப்ஸ், வளமையாக போகிற இடங்கள், வளமையாக போகிற பரேட் ஸ்கொயர், வளமையாக போகிற ட்ரைனிங் ஏரியா அதுகளை விட இது வந்து ஒரு வித்தியாசமான சூழலை தந்தது. அப்படி இருக்கு. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. அதே நேரத்தில் இது என்னென்னு சொன்னால் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து ஒரு ஃபன் கேம்பாக தான் நடந்தது. அதாவது நாங்கள் வளமையாக பாசறைக்குள்ளே போகிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சீனியர் என்ஜிஓஸ்ண்டு ஒரு கேட்டகரி இருக்கிறோம். தேசியமான வச்சுப்பாயில் அதாவது அணிக்குள்ளே இருக்கிறார்கள், மற்றது அணிக்கு வெளியே இருக்கிறார்கள். அப்போ அந்த சீனியர் என்ஜிஓஸுக்கு வேலை என்னென்னு சொன்னால் அந்த கேம்புக்குரிய நடவடிக்கைகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீட்டாக ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் எங்களோட வேலை சீனியர் என்ஜிஓஸ். அதுக்கு அந்த ரேங்க் உரிய CQ, CSM, RQ, DI, RSM. அப்போ அவைக்கு வந்து சொல்லப்பட்ட ஆர்டர் என்னென்னு சொன்னால், முதலாவது ஆர்டர் இதை வந்து நீங்கள் ரன் டைம் பே முல்லைத்தீவு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்க வேண்டாம், பிள்ளைகளை ஃப்ரீயாக விடுங்க. ட்ரெஸ் கோஆர்டினேஷன் வந்து PT கிட் அவ்வளோதான். அதை மிஞ்சி எதுவும் பிள்ளை விட்டால் மட்டும் உங்களோட ஆக்ஷன் எடுங்க. அதுபடி இது ஒரு ஃபன் கேமாக தான் நடந்தது. இதில் நாங்கள் போட்டிங் செஞ்ச நாங்கள் ரோப் கோர்ஸ், அதாவது கயிறுகள் வந்து இந்த ஒரு எங்களுக்கு சிலபஸ் முறை ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கயிறுகள் இருந்தது. அதுகளில் வர அந்த மாதிரி விஷயங்கள். மற்றது எங்களுக்குரிய சாஃப்ட் ஸ்கில்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபன் கேம்ஸை வச்சு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறது. அதோட என்ன இதில் ஒரு விஷயம்னு சொன்னால், பொதுவாகவே இந்த தமிழாக்கள் சிங்களாக்கள் என்று பிரிவினை இல்லாமல் பொதுவாக ஒரு மோரல் ஒன்று இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் படிகளோட காய்க்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைகள் படிகளோட காய்ச்சா அது உலகமாக குற்றம். அது ஒரு பண்பாட்டு சூழல் அதிகமாக தமிழர்களிடத்தில் இருக்குது. அதே தான். அது ஒரு பெரிய ஒரு பாவம் மாதிரி போயிடும், பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி. ஆனால் தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியில் இன்னொரு விஷயம்னு சொன்னால் ஒரு பிலீவ் ஒன்று இருக்குது, நம்பிக்கை. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து தான் என்னென்னாலும் செய்வோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் ஒரு தவறான வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒரு பிலீவ். அந்த ரீதியில் இங்கே விடப்பட்ட டீமுகள் 3 டீமாக பிரித்தது, ஆல்ஃபா, பிராவோ, சார்லி. அந்த 3 டீமுக்கையும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்தது. அதே நேரத்தில் இந்த டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை வரும், வேறு எதுவும் குளறுபடி வரும்ன்றதுக்காக நாங்கள் தமிழ், முஸ்லீம், சிங்களாக்கள் என்று பிரித்து மடக்கையில் நீங்கள் என்ன பிரச்சனையும் வந்தாலும் நாங்கள் பார்ப்போம், நீங்கள் ஒன்றாவே இருந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை செய்யுங்க என்ற ரீதியில் எல்லாரையும் சேர்த்து விட்டு செஞ்சால் அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் ஒரு கலகலப்பாக போயிட்டுன்னு சொன்னால், இப்போ மொழி தெரியாதவனும் மொழியை பழகிக்கொள்வான். அதோட அவன்ட இன்னொருத்தன் எப்படி, அதாவது வேறொருத்தன் எப்படி தன் சகோதரன் எப்படி யோசிக்கிறான்றதையும் சகோதரி இதெல்லாம் அந்த விஷயம் ஒரு ஹைலைட்டான விஷயம். புரிதல்கள் வந்து இதில் அதிகமாகிட்டுது, பாண்டிங்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுது. இப்போ அந்த ரீதியில் வந்து இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து இந்த கேம்ப் நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் கேப்டன் கௌஷிகன், பெருமாள் கௌஷிகன் அவர்களும் கேட்க வேண்டும், இப்படியான நிகழ்வுகள் நடக்கும்போது அரசு தரப்பில் ஆதரவுகள் எவ்வாறு இருக்கின்றது, அதிகமாக கிடைக்கின்றதா சப்போர்ட்ஸ்? உண்மையிலே அரசு தரப்பின் மூலதனத்துடன் அரசு தரப்பின் பங்களிப்புடன் தான் இந்த நிகழ்ச்சியே நடைபெற்றது. அப்போதைய அதாவது சொல்ல வேணென்றால் இந்த செயற்பாடுகளுக்கு நிதி
முக்கியமான விடயம். அந்த நிதி அனைத்தையுமே அரசு தரப்பு தான் வழங்கியுள்ளது. இதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் எமது பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் APCRC பிரேமதிலக்க RSP USP பணிப்பாளர் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அவரது வழிகாட்டல் தான் மிக முக்கியமாக அமைந்தது. அத்தோடு கிழக்கு மாகாணின் ஆளுநரும் எமக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்கினார். அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்வி அதிகாரிகள், அடுத்து மக்கள் பிரதிநிதிகள், அடுத்து பொதுமக்கள், அடுத்து பாடசாலை ஆசிரியர்கள் போன்றோரும் அதிக ஒத்துழைப்பை வழங்கினார்கள். அரசு தரப்பு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கியது இந்த செயற்பாடை முன்னெடுத்து செல்வதற்கு. அதற்கு காரணம், இலங்கையில் இன்னொரு இனப்பிரச்சனையோ அல்லது யுத்தமோ வரக்கூடாது. இதுக்கான புரிந்துணர்வு அடிப்படையில் தான் அரசின் நோக்கம் இருக்கும், அரசின் கொள்கைகள் இருக்கும். இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனிமேல் எமது நாட்டுக்கு தேவையல்ல. அதையும் வலியுறுத்தும் முகமாக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எமது ஜனாதிபதி வழிகாட்டலின் கீழ் நடைபெறுகின்ற ஒரு மகாபெரும் திட்டம். அந்த திட்டத்தினூடாக நாம் அந்த பாசறையில், அந்த 6 நாள் நடந்த பாசறையில் மாணவர்கள், அடுத்து மாணவ சிப்பாய்கள், அடுத்து அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் மற்றும் சகல தரப்பினர் இணைந்து கரையோர பகுதிகளை, கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக. அடுத்து திண்டு பிரசனம் வழங்கினோம். டெங்கு அதிகம் பரவி கொண்டு வருகிறது, சுற்றம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அடுத்து பாத யாத்திரை சென்றோம். போன்ற விடயங்கள் ஊடாக நாம் எமது திட்டத்தை மக்களுக்கு கொண்டு சென்றோம் என்பது கூற வேண்டும். பூரண ஒத்துழைப்பு எமக்கு கிடைத்தது அரசினூடாகவே. நல்லது விடயம். ஏனென்றால் இளைஞர்களை வலுப்படுத்தும் தேசிய மாணவர் படையினுடைய பல விடயங்களை இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டு வைக்க உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக கூற விரும்புவது என்ன? இறுதியாக கூற வேண்டிய விடயம் என்றால், கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு கட்டாயம் நன்றி கூற வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் நன்றி கூறுவது முக்கியமாக தேசிய மாணவ படையணியின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் APCR பிரேமதிலக்க RSP USP NDC அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரின் வழிகாட்டலின் கீழ்தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் தொகுக்கப்பட்டது. அத்தோடு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த ரத்னசேகர, ஓய்வு பெற்றவர் ஜெயந்த ரத்னசேகர, அடுத்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் KP அனுர ஜெயசேகர, அவரும் ஓய்வு பெற்றவர். அடுத்ததாக மக்கள் பிரதிநிதி அங்கு பங்கு பற்றினார்கள். அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அத்தோடு உயர்கல்வி அமைச்சர் பிரதமர் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது பாதுகாப்பு அமைச்சுக்கும் மற்றும் கல்வி அமைச்சுக்கும் இணைந்து செயற்பட்ட ஒரு நிகழ்வு. அத்தோடு பிரதேச செயலாளர்கள், அடுத்து வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள கட்டளை தளபதிகள், இராணுவ கட்டளை தளபதிகள் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோருக்கும், அடுத்து மாணவ செல்வங்களுக்கும், அடுத்ததாக வளவாளர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இங்கு வருகை தந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வுகளையும் அவர்களின் தலைமைத்துவம், ஒழுக்கம் மற்றும் துணிச்சல் பொறுப்புகளை மேம்படுத்தும் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு கலையகம் சார்பாகவும் வசந்தம் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இன்று நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இளையோர் தேசத்தின் பெருமை என்ற கருப்பொருளில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாபெரும் நிகழ்வின் விடயங்கள் தொடர்பாக இங்கு பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையில் பல விடயங்கள் நீங்கள் மாணவர் சீப்பாய் படையினை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே தொடர்ச்சியாக நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். மற்றும் நமக்காக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் எல்ரோய் அமலதாஸ்.